கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும்னு யோவான் ஸ்நானகன் சொன்னதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் அப்படின்ற சிந்தை மனுஷனில் அடிப்படையாகவே இருக்கிற ஒன்று. பொதுவாக தான்னு நினைக்கக்கூடிய எண்ணம் தன்னை ஒரு பொருட்டா என்றதுனால தான் வருது. ஒருத்தர் தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக எந்த காரியத்தையும் செய்யும்போது இந்த குணம் வளர்ந்துடுது. தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய குணம் உடையவங்க எந்த காரியத்திலையும் தன்னுடைய இடம் எப்படியாப்பட்டதாக இருக்குது அப்படின்றதுலேயே குறியாக இருப்பாங்க. தன்னுடைய சுயத்துக்காக பாடுபடாத, இல்லை தன்னை குறித்து அதிக முக்கியத்துவம் கொடுக்காத மனுஷனை காண முடியுமான்னு கேட்டால் அது சவாலுக்குரிய கேள்விதான். அப்படி அகந்தையும் பெருமையுமா இல்லாமல் யாரையாவது நம்ம பார்த்துட்டா நாம் அவங்கள குறித்து நல்ல சாட்சி கொடுப்போம். அதிகமாக அவங்கள பற்றியே பேசுவோம். சரி, சாதாரண மனுஷங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க, அதுவும் ஊழியர்களாக இருக்கிறவங்க இப்படி தான் இருக்கிறாங்கன்றது வேதனைக்குரியது. உலகத்தில் யார் வேணும்னாலும் தன்னை ஒரு பொருட்டாக எண்ணிக்கிட்டு வாழலாம். ஆனால் அவருடைய பிள்ளைங்களாக இருக்கக்கூடிய நமக்கு அது இருக்குன்னா நாம் இன்னும் கிறிஸ்துவின் சுபாவத்தை தரிக்கலைன்னு தான் அர்த்தம். இந்த பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று இருக்கிறோமா, இல்லை இன்னும் மாறாமல் இருக்கிறோமான்றதை இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திச்சு பார்ப்போம். உணவு வகைகளை விற்பனை செய்யக்கூடிய கடை ஒன்று இருந்துச்சு. அங்கே சாப்பாட்டெல்லாம் அழகாக பார்சல் பண்ணுறதுக்காக அழகான அலுமினியத்தால் பயன்படுத்த ஆரம்பித்த சமயம் அது. அதோடைய பளபளப்பு உணவுடைய சுவைக்கு மேலும் மெருகூட்டக்கூடியதாக இருந்துச்சு. பல பேர் அதை விரும்பினாங்க. தனக்கு இருந்த வரவேற்பு அலுமினியத்தாளுக்கு ரொம்பவே பெருமையை கொண்டு வந்துச்சு. சாப்பாடு வாங்குறவங்க எல்லாம் தனக்காக தான் வந்து வாங்குறாங்க அப்படின்னு அதை நம்ப ஆரம்பிச்சிச்சு. ஒரு பெண்மணி கடைக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு போனாங்க. அவங்க வாங்கிய உணவுப் பொருட்கள் எல்லாம் அதில் தான் பார்சல் பண்ணி கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க பணத்தை கொடுத்துட்டு வாங்கும்போது அந்த காகிதம் தனக்கு தானே சொல்லிக்கிச்சான், எத்தனை விலை கொடுத்து என்னை வாங்குறாங்க, நான் எவ்வளோ மதிப்பு மிக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பெருமையாக பேசிச்சான். பார்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த அந்த பெண்மணி பார்சலை டேபிளில் வச்சுட்டு தட்டு எடுக்க போனாங்களாம். அப்போது, அடடா, என்னுடைய கவர்ச்சி என்னை எங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்குது பாரு அப்படின்ட்டு மறுபடியும் தனக்குள்ளே பெருமையாக எண்ணிக்கிச்சான் காகிதம். போன பெண்மணி தட்டையும் பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்களாம். பார்சலில் இருந்த எல்லா பொருள்லையும் பாத்திரங்களுக்கு மாற்றினாங்களாம். காகிதத்தை சுத்தமாக வழித்து எடுத்துட்டு காகிதத்தை சுருட்டி குப்பையில் வீசினாங்களாம். நாரி போன உணவு துணிக்கைகளோடையும் அசிங்கத்தோடையும் குப்பைங்களோடையும் அவமானத்தோடு கிடக்கும்போது தான் காகிதத்துக்கு புரிஞ்சுதான் தனக்கு கிடைச்ச மரியாதையெல்லாம் தனக்கு சொந்தமானது கிடையாது, அது தனக்குள்ளே வைக்கப்பட்டிருந்த பொருளுக்கு சொந்தமானதுன்னு. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை கொண்டு எத்தனையோ காரியங்களை நடப்பிச்சிருக்கிறாரு. எத்தனையோ திறமைகளை வரங்களை நமக்கு தந்து நம்மளை உயர்த்தி பயன்படுத்துகிறாரு. ஒன்றுமில்லாத நமக்குள்ள அவர் இருக்கிறதுனால தான் எல்லான்றதை உணர்ந்தா தலைக்கணம் எங்காவது தலையெடுக்க முடியுமா? நான் தான் அப்படின்ற பாவம் தேவனுக்கு எதிரியாக நிறுத்திடும். தான் அப்படின்ற எண்ணம் பேசும்போது கிடையாது, நினைக்கும் போதே வந்துடுது. நம்மளுடைய இருதயத்தின் நிறைவை தான் வாய் பேசும் இல்லையா? நாம் நினைவில் வச்சிருக்கிற எல்லாத்தையுமே தேவன் நல்லா அறிவார். பெருமை செயல்பாட்டில் இருக்கிறத விட சிந்தையில் இருக்கும். ஆனால் அது அதிகமாகும்போது நம்மளுடைய செயல்களில் வெளிப்படும். வேதம் எசேக்கியேல் 35:13 சொல்லுது, நீங்கள் உங்கள் வாயினால் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு விரோதமாக உங்கள் வார்த்தைகளை பெருக பண்ணினீர்கள், அதை நான் கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு. தான் அப்படின்ற அகந்தையான எண்ணத்தை கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. இந்த குணத்துக்கு வேதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு மிகச்சிறந்த உதாரணமாக காண்பிக்குது. தன்னுடைய சுய மகிமையை தேடாமல் அதை விரும்பாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தேவனுடைய ரூபமாக இருந்தும் தனக்கான மகிமைக்காக எதையும் நினைக்காம அதை விரும்பாமல் அவரே எல்லாத்தையும் விட்டு இறங்கி வருவாருன்னா நமக்கு எதுக்கு அந்த பெருமை? நாம் மண்ணோடுகள்ன்றதை மறக்கவே கூடாது. அற்பமான மனுஷங்களா நாம் நம்மளை ஒரு பொருட்டுன்னு எண்ணுறதுக்கு நாம் ஒன்றுமே இல்லையே.
நம்ம தேவனுடைய மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக வாழ்கிறதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமே தவிர நமக்கு என்ன மகிமை கிடைக்கும், நமக்கு என்ன புகழ் கிடைக்கும்னு வாழக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நினைவில் வைப்போம். நம்ம எதை செஞ்சாலும் அந்த மகிமை தேவனுக்கே சேரணுன்றதுல தெளிவாக இருக்கணும். நாம் நம்மளை குறித்து பெருமை அடையாதபடிக்கு நம்மளை தாழ்த்துவோம். தன்னை ஒன்றும் இல்லை அப்படின்னு தேவனுக்காக கொடுக்குறவங்க நிச்சயம் தேவனால் பயன்படுத்தப்படுவாங்கன்றது உறுதி. தேவனால் பயன்படுத்தப்படுறதை விட அதிகமான ஆசீர்வாதம் எதுவும் இல்லைன்றதை நினைவில் வைப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.